ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம சம்ப காய்ஸா பார்க்க போறோம். அமலடா ஏன் போறோம்? சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் ரொம்ப நேரம் லோடிங் ஆகுது. 5 செகண்ட் ஆகுது. 1 2 3 4 5 6 7 8 9 5 செகண்ட் எப்போ ஓடிட்டு. சரிங்க, இன்னைக்கு எக்ஸாமில் யாரா பாஸ் ஆகிட்டீங்க நினைக்கிறீங்களோ? கீழே கமெண்ட்ஸை போட்டு விட்டு நமக்கு சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி விட்டுறாங்க. எல்லாரும் புதுசாக வச்சுருக்காங்க, நம்ம மட்டும் தான் பழசாக வச்சுருப்போம். ஆமாலடா, தெரியலை. நம்ம மட்டும் தான் பழைய ட்ரெஸ், எல்லாரும் புதுசாக. ஏங்க இது போங்குங்க, எல்லாம் ப்ரோ பேராக வந்திருக்காங்க. இது என்ன செய்ய நியாயம் இல்லை, அச்சம் மிச்சம் இல்லையோ. இது 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 நேரா போடா, நேரால் போனால் ஏதுலையா. ரெண்டு பேர் போயிட்டானோட ஃப்ளூக்ல. சூப்பர் ஆனா இப்பதானடா சூப்பர்னு உன்னை பாராட்டினேன். உன்னால முடியும் முடியும் உன்னால முடியும் 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 முடியும். ஆனா 8 பேர் போயிட்டாங்களே, அம்மா எப்படினாலும் அவுட் ஆகுது கிடையாது. தீங்குது அந்த ஒருத்தர் சொல்லுவான். ஒரு 5 ஆனா கிட்டக்க வந்துட்டேன். கிட்ட வந்து என்ன கிடைக்கணும்? ஐயோ நிறைய பேர் போறானோல. புடிங்கடா புடிங்கடா, அவங்கள புடிங்கடா. அல்னாவின் 16. நாங்களாம் வின்னு வின்னு வின்னு. ஓகே, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த கடைசியில் இருக்குங்க, எப்போதும் கடைசியிலே வச்சுருங்க. பரவாயில்ல, நம்ம வந்து 8 பேர் தான் போகும். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே ஏங்க, அடுத்த ஆட்டி நல்லா புதுசாக வராமல் பழசாக வர சொல்லுங்கள். அதுதாங்க அவுட் ஆகிடுவோம். ஆமாடா, இது நம்மளுக்கு வராத கடை. ஏன்டா கூட்டமாக போனீங்க? தனியாக போ. டைம் ஓடுது. ஐயோ டே, எங்கடா போனேன்? ஐயோ சரி அண்ணன் 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 ஏதோ நான் சொல்ல மறந்த மாதிரியே இருக்கு. என்னாரு இந்த வீட்டுக்கு நீங்கள் மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி முன்னாடி தள்ளிடு பண்ணிக்கோங்க. ஆமாம், அவுட் ஆகிடுவோம். ஓகேங்க ஏங்க. நான் வேணும் இங்கே யாருமே இல்லை, நாங்கள்லாம் தனியானா போவோம். வந்துட்டேன்டா, சிங்கம் களை இறங்கிருச்சு. ஐயோ ஓகே ஏங்க, பாட்டு போங்க. ஐயோயோ டே ஜம், இவன் என்னடா பெல்ட் அடிக்கிறான்? டே ஒழுங்க போடா. ஓகேங்க ஏங்க, உங்கள்கிட்ட ஒன்று சொல்லுறோம், எல்லாரும் எக்ஸாமில் பாஸ் ஆகிடுங்க. ஆல் த பெஸ்ட். இந்த எக்ஸாமில் 100 மார்க்குங்க. அடப்பாவி, அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். சரிங்க, என் தம்பி எப்படினாலும் அவுட் ஆகிடுவான், இல்லை யாரும் ஜெயிக்க மாட்டோம். ஆமாலடா, நான் கீழே விட்டேன். ஓகேங்க, இந்தா நீயா லீவ் ஆகிட்டேன். அப்புறமா அப்டேட் பண்ணிடுறேன். ஓகே அடடா டேய் அப்பண்டா ஆடு. சரிங்க, இந்த தாட்டி நான் ஜெயிக்க மாட்டேன். ஜெயிக்க மாட்டேன். ஆமாலடா, எஸ்டிமேட்டட் 50 செகண்ட். சரி, எனக்கும் அதே லெவல் தான். என்ன தத்த மாதிரிலாம் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு அசத்துவேன். என்ன
என்ன தள்ளி விடுறாங்க எல்லாம் நியாயமாங்க தள்ளி விடுறாங்க நான் ஈஸியாக விளாண்டுருவேன். சத்தமாக பேசுதா? சரிங்க. அப்புறம் இந்த வீடியோக்கு நீ மறக்காம லைக் அழுவ எமோஜா இருக்கா? அட பாவி இல்லை அதை பார்த்தேன், இப்போ தான் நோட்டீஸே பண்ணுவேன். கொஞ்சம் அப்படியே அவ்வளோதாங்க ஜெயிக்க தோக்க போறான். அப்போ அப்படி ஒன்ன முன்னாடி போறான்டா. பரவாயில்ல 16 பேருக்கு. ஐயோ ஜம்ப். ஆமா ஜம்பு எனக்கு கீழே தள்ளி விட்டு என் மானத்தை வாங்கிட்டியே. எவ்வளோ தைரியம் இருக்கணும். நீ கம்பெனிலாம் இப்படிதான் ஏன்டா எடில் நீச்சல் அடின்னு அழிச்சிட்டு இருக்க. அப்படியே வாழ்க்கை இல்லை இல்லைவா போனியா? 4 பேர் போயிட்டானுடா. போடு போ என்ன தோட்ட மாதிரிலாம் நான் தோக்க மாட்டேங்கோ. போட்டுவீங்கோ. பத்தடி எடில் நீச்சல் அடி. ஐயோ 14 பேர் போயிட்டான். என் தம்பி எதுக்கு முன்னாடி இல்லைன்னு முன்னாடியே சொல்லிட்டேன். அம்மாங்கோ ஆமா எப்படி என் தம்பி விழுவான் பாருங்க. நானாச்சும் ஜெயிச்சாங்க. ஏங்க இவனா ரொம்ப விளாட மாட்டான், அதனாலச்சும் அவுட் ஆகிதான். லீவு கண்டிப்பாக ஆடு வரும் என்று அறிவாக பூர்வம். எங்கே ஆடுவேன்? ஆடுவேன் இல்லைடா ஆடா. சரிங்க, மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் ஷேர் அதான் ஏற்கனவே சொல்லிட்டேன்டா. எப்படா? சரி நான் விளாடும் போதும் நீ ஏங்க புளியாட்டி கொடுக்க சொல்லுங்க. புளியாட்டியே விளாண்டு இதான் விட்டா வேலைக்கு இதே இல்லையாடா? சரி இல்லை ஜெயிச்சாதான் விடும் போல. ஜெயிச்சுட்டா போச்சு. பயாஸ் போயுதா? எப்போ எத்தனை பேர் இன்னும் போக்கலாம் மாதிரி நடக்குதுங்க. வின்னுங்க. முன்னாலே ஓடு கம்ப்யூட்டரு. ஐயோ ஏங்க பாட்டுங்க அவுட்டாலேயே ஆறானே. ஏன்டா? ஏன் சூறாவளினா ஈஸி. சூறாவளி போல ஐயோ ஏங்க இந்த சூறாவளி போல் நான் வருவேன். ஏங்க இது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு இவன் மட்டும்தான் சொல்லுவேன். இன்னும் எதில் நீச்சல் அடிச்சேன். ஐயோ நான் ஜெயிப்பேனா? சும்மா ஜெயிக்கலாம். அவுட் ஆனால் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். ஐயோ இப்படி அவுட்டாக இருக்காங்க. பச்சா இது மாதிரி நடத்திட்டு இருக்கான். நீச்சல் அடி. நீச்சல்லாம் அடிக்க மாட்டேன். பயாஸ் போயுதா? ஐயோ ஏங்க ஐயோ பழைய 3 பேர் என்ன போவீங்க. அது நீங்கள் லைக் ஷேர் நான் ஜெயிச்சிட்டேன். ஏங்க அடிச்சிருங்க கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கு போர் அடிக்கும். ஹலோ காய்ஸ். நீங்கள் சொல்லியே பழக்கமாச்சு. பார்த்தீங்களா சுற்றுறது கண்ணாலே டக்குனு இந்த ஜாட்டி நம்ம சைடெல்லாம் வரக்கூடாது என்று வேண்டிக்கோள்கள். ஏன்னா நான் அதில் தோற்றுருவேன். இல்லையாச்சும் நான் கொஞ்சம் ஜெயிப்பேனான்னு தெரில. ட்ரை பண்ணி இல்லைதான் இவன் போயிருங்க. இதுதான் உசு பேத்தி உடம்படுற அன்னகல்லமா ஆக்கி வச்சுட்டாங்க. எங்கடா போகிறேன்? அதுதான்டா எனக்கு கொஞ்சம் இல்லை. ஆனால் பயாசனி இங்கே காட்டிக்கிட்டு இருக்கு. அப்பா எப்படி நல்லா ஷர்போஸ் காட்டுண்ணா. ஓகே போடா துவைச்சிட போகுது. பஸ்டாடா? இல்லடா வாய வைக்காதடா. இங்க பாருடா பஸ்டாடா. சரி போயிது ஒரே ஜாம். ஐயோ அதுக்குதான் ஒரு குறிப்பிடம் வேணும் தம்பி. டக்குன்னு அல்ல ஜம்ப் பண்ணு. நீ அல்ல ஜம்ப் பண்ணு. டே நீ உசு பேச்சு விட்றடா. என்ன
குஷி பேத்தி விடுற. ஐயோ நானே ஏய் உனக்கு விளையாடுறா, நான் விளையாடவா? நீ விளாண்டு கிரிக்கெட் தான் பார்த்திய நீ. இவ்வளோ குறை சொன்ன நமக்கு அடி விழுது. நான் விளையாடுறேன். போட்ட அந்த ஆண்டவன் நம்ம கையில் இருக்காரு. ஐயோ ஐயோ நான் இங்கே பார்க்கலங்க. தட்டு கிடையாது போயிட்டாங்க. ஐயோ 7 பேர் போயிட்டாங்க. அவ்வளோதான்டா. வயிற்ற குஸ்தி சரியா? அதில் போய் ஜம்ப் பண்ணு. பத்தாவது ஆளாக வெற்றிகரமாக வந்தேன். இவன் ஒன்றுத்துக்கும் லாக்கி இல்லை. 2 கிட்டே அவுட் ஆகிட்டான். ஓகே, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. உனக்கில்லை எனக்கு. இப்போ நான் தான் விளாட்றேன். 10 பேர் இன்னும் 10 பேரா? அப்போ 8 பேர் தான் வரணும். ஐயோ சேக்கு என்னங்க இல்லை பக்காயிடுச்சு. கை போலாம். இது முன்னாடி தள்ளி எல்லாம் விட்டு கொடுக்கணும்பா. ஐயோ அங்கே போயிட்டாங்களே. போங்கடா அப்பா போங்க சார் போங்க. அப்படிதான் அப்படிதான் போடாங்க கொய்யா. அத்தாடி அட பாய் போடா. இப்போ எல்லாம் போங்க சார். ஆஹா அந்த பெண் குயின் அத்தாடி நான் பின்னாடி கீழே வச்சுக்கேன். இந்த தடவை விட மாட்டாங்க. அடிப்புண்டா பயாசே. எனக்கு ஒரு பயாசில் உன்னை வீடியோவில் பயாசனே கூப்பிட்டதில்லை. டே டே அப்படியே வாய மூங்க போல. நீ அவுட் ஆகி உருடி. ஓகே எதுக்கு நான் எப்பஞ்சி உருடிடா. நீ அவுட் ஆகி உனக்கு பொண்ணு. தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ். நம்ம வாழ்க்கை எதுக்கு லாக்கி பண்ண மாட்டேன். இது எனக்கு வராதுடா. எனக்கு கொடு. நீ வந்து பிடிச்சாலும் லாஸ்ட் ஒன்று போயிட்டாங்க நம்ம போல. ஆனால் என்ன அர்த்தம்? நம்மளை விட்டு ஐயோ போகணும். ஐயோ வேலை என்ன சொல்கிற? ஐயோ ஃபஸ்ட்டாக போகிறேனே ஃபஸ்ட்டா நான் விளாண்டேன். ஆயமுடுற நான் தாண்டா விளாண்டேன். அப்படி ஒவ்வொரு 1 பேர் வேணாம். ஃபயாஸ் நியாஸ் ஹேஸ் ஒன் த கேம். பக்கான கேம். நாங்கள் ஜெயிச்ச கேம் இதுதான். சரி இப்போ என்னன்னா எதுக்கு நாங்கள் எஃப்என்ஜின்னு வச்சோன்னா அதுக்கு ஃபுல் ஃபார்மிங் வந்து ஃபயாஸ் நியாஸ் கேமிங். ஓகே நான் விளாட்றேன். நான் விளாண்டா நீ ஜெயிச்சிருக்க தெரிஞ்சுக்கோ. இல்லை அப்போ எப்படி சொல்லுங்க எப்படி அதுதான் நான் ஜெயிச்சேன். இல்லை தோட்டேன். ஓகே நம்ம எப்படினாலும் போவேனா? வேறு ஆட்டு கொடுங்கடா. ஒரே ஆட்டையை கொடுக்குது. அது மட்டும் அடப்பாவீங்களா? சுத்தமாக வராது அவ்வளோதான். அதனால் நான் அவுட் ஆகப்படு உருடி சம்பவம் உருடிடே. ஏண்டா அப்பா எங்கே ஒழுகுறோமோ அதனால கல்லாக வருது. பரவாயில்ல. நான் ஒரு குதிக்கவே குதிக்காது. ஏதாச்சும் எமர்ஜென்சி நான் மட்டும்தான் அந்த கேம் போகுது. பாருங்க நான் சொல்லி கொடுத்து தான் விளாண்டுக்கிறேன். பயப்பட இல்லை எப்படியும் அவுட் ஆயிருப்பாங்க. ஜம்ப் பண்ணுறா. இவன் பேச்சு கேட்டு தான் நான் அவுட் ஆகிட்டேன். போய் சொல்கிறேன். மக்கள்கிட்ட உண்மையை பேச. அந்த ஓட்டையை ஜம்ப் பண்ணிடலாம். அந்த சி இதுதான் எல்லாம் வெயிட் பண்ணி இருக்காங்க. என்ன எல்லாம் வெயிட் பண்ணிடுங்க. எப்பா டே நான் தனியாக வைத்தேன். ஐயோ நோ அங்கே போய் கிழிச்சிருவாங்க. ஒரு ஜம்ப் பண்ணு கச்சி முச்சுன்னு இருக்கும். ஆனால் நீ மட்டும் தனியாக என் கண்ணுக்கு தெரியற மாதிரி. உச்சோடி முதலில் தரையில் கால் வைத்த பயாஸ் என்று சொல்லும் போது கீழே உழுந்து வலிக்கு வரும். நீ எல்லாம் குதிரை காட்டில் மேயுது. ஃபாரஸ்ட் தானே. நீ அங்கெல்லாம் மேயணும். நீ ஏன் இங்கே வந்து? அது அப்போ
சொல்லுங்க நான் போகணும். ஐயோ டே யானை பசங்களா போனீங்களேடா பண்ணி 16 யாங்க கடைசி நேரில் பையா பண்ணிட்டாள். அப்பா அம்மா போக போக நாங்களாம் ஜெயிச்சுட்டே ப்ரோ போனோம். பிளேயரா ஆடிட்டு வரேன். நான் ரவுண்டு ஓவர் ஆமாலடா நான் ஜெயிச்சுட்டேன். நல்ல வேலை. இந்த லாஸ்ட்டாக இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் லாஸ்ட்லேயே இருக்கனே. ஜூம் பண்ணிக்காங்க. ஜூம் பண்ண இல்லை இல்லை நான் கிங்குங்க. ஓகே டே இப்போ எல்லாம் போயிட்டாங்க. சரிங்க கொஞ்ச நேரம் நம்ம பார்க்கலாம். ஆஹா போங்கடா யாராச்சும். டே ஓ இங்கேயா ஓகே போனேன் தப்பாயிடுச்சு. இதுதான் கழுத்து ஏங்க. ஆஹா ஏங்க நானே உனக்கு கண்டுபிடிச்சிருக்கேன். அங்கே போயிட்டானுங்க. ஐயோ ஏ நான் கண்டுபிடிச்ச வழியில் எத்தனை பேராக போவீங்க என்று சொல்லுவானே ஒரு படத்தில். நான் ஃபோன் கண்டுபிடிச்சேன் எத்தனை பேராக போவீங்கன்னு. இல்லை ஒரு பேர் தான் போக முடியும். சாப்பிடுது டே கீஞ்சுது. என்ன பண்ண என்ன இது கீஞ்சுது. ஏன் ஆமாம் இதில் ஒரு பேர் தான் போக முடியும். ஏற்கனவே அங்கே ஒருத்தன் தப்பிச்சுட்டு ஓடிட்டு இருக்கான். பின்னால் ஓடு ஓடு. அவன் போயிட்டான். அவ்வளோதான் எலிமினேட்டட்னு பார்க்குறதுக்குள்ள அப்பா எந்த பேர் 1 is 1 மேட்ச். 8 பேர் போகணுமா டக்குன்னு போங்க. ஏங்க இது இந்த பாண்டாக்காரடி நம்ம கூட சண்டை போட்டுக்கோங்க. 3 பேர் வந்துட்டாங்க. இதான் டிஃபிகல்ட்டி. இல்லை யார் ஜெயிக்கிறாங்க அவங்களாம் கடிச்சு. இங்கே பாருங்க 3 பேர். ஐயோயோ அது பயாசுக்கெல்லாம் அள்ளு விட்டுருங்க. அப்பா பயமா இருக்கு. லேசர்னா ஓகே ஈஸியாக தப்பிச்சிடலாம். பயாசுக்கு விழுகிறேன். இது ஏன் கேம் ஆச்சே. பயாசு எப்படின்னாலும் போக்க தான் போகிறேன். பாக்ஸிங் வீரர் பயாஸ் வரால். நான் ஈஸியாக ஜெயிப்பேன். போன ஆட்டியில் பார்த்துருப்பீங்க. போன எப்படி சொல்கிறது சேனல் பயாஸ் முன்னாடி போ. ஒன்லி இங்கிலீஷ். ஸோ என்ன அப்படியாங்க தள்ளி விடு. ஐ எம் ஸ்டடி ஏ வாய மூடா. ஸ்டடி இன் யூஎஸ்ஏ. நீ பேசினாவே நான் அவுட் ஆயிடுறேன்டா. அப்படிதான் பண்ணணும். ஐயோ டே வாய மூடா. ஐயோ ஐயோ ஓகேங்க ஓகேங்க நான் ஜெயிச்சிட்டேன். அதுதான் வின்னாச்சு. நான் வின் ஆயிட்டேங்க. நீனும் ஜெயிச்சிட்ட நானும் ஜெயிச்சிட்டேன். கை கொடு. நம்ம இந்த கேம்லாம் ஜாலியாக ஜெயிச்சிருக்கோம். இந்த கேம்லாம் சேர்த்துக்கணும். சரி இதோட முடிச்சுக்கலாம். பாய் 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 பாய்.